நிச்சயித்திருந்தோம். இதுதான் பிரச்சனை. பவுல் தனக்குள்ளே நிச்சயித்துட்டார். என்னன்னு? அவ்வளோதான், முடிஞ்சது, இதிலிருந்து மீள முடியாது, வரவே முடியாது, மரண தண்டனை மாதிரி. ஆங்கிலத்தில் அப்படியே வருது, we received the sentence of death in ourselves. எங்களுக்குள்ளே மரண தண்டனையை பெற்றுக்கொண்டோம். அதாவது நான் எனக்குள்ளே மரண தண்டனை வந்த மாதிரி யோசித்துக்கிட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சது, இதிலிருந்து சான்ஸே இல்லை, மீளவே முடியாதுன்ற அளவுக்கு அவரை பாதிச்சிருச்சு. இது ஏதோ மரணம் வருது, மரணத்தை கண்டு அவர் பயப்படுறார், அப்படி கிடையாது. அவர் மரணத்தை கண்டு பயப்படுறவர் கிடையாது. போன வாரமே சொன்னேன் நான். இதை இன்னொரு இடத்தோடு ஒப்பிட்டிங்கன்னா 2 திமோத்தேயு 4:6, அங்கேயும் அவருக்கு மரணம் வந்துருச்சுன்னு நிச்சயமாக வந்துருச்சு, தெரிஞ்சிருச்சு. 2 திமோத்தேயு 4:6 என்ன சொல்கிறாரு? நான் பானபலியை போல வார்க்கப்படுகிறேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஓட்டத்தை ஓடினேன், முடிஞ்சதுன்றாரு. செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன், வாழ்க்கையினுடைய இறுதிக்கு வந்தாச்சு, கடைசிக்கு வந்தாச்சு, பானபலியை போல வார்க்கப்படுகிறேன்னு அவ்வளோதான், கிட்டத்தட்ட முடிஞ்சுது. இப்போ எனக்கு ஒரு ஜீவ கிரீடம் ஆயத்த பண்ணப்பட்டது. அப்போ அங்க பெரிய நம்பிக்கையோட பேசுறாரு. வாழ்க்கையினுடைய முடிவுக்கு வந்துட்டாரு. அவருடைய கிட்டத்தட்ட அவருடைய கடைசி நிருபம், கடைசி நாட்கள் அவருக்கு தெரிஞ்சிருச்சு, மரணம் வரப்போகுது. ஆனா பெரிய நம்பிக்கை இருக்கு. நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டேன், முடிச்சிட்டேன், சாதிச்சிட்டேன், இப்போ எனக்கு ஒரு பெரிய ரிவார்டு இருக்கு, ஜீவ அங்க பேசுற விதம் வேற. இங்க மரணம் வந்துருச்சுன்னு ஒரு நம்பிக்கையற்ற ஒரு இதாயிடுச்சு. ஏன்? இங்க அவர் வேலை முடியல, கர்த்தர் அவருக்காக வச்சிருந்த நோக்கங்கள் நிறைவேறல, கர்த்தர் அவருக்குள்ள சில தரிசனங்களை வைத்திருந்தார், சில விருப்பங்களை கொடுத்திருக்கிறார். பாருங்க, இங்க போய் சுவிசேஷத்தை பேசணும், ஸ்பெயின் தேசத்துக்கு போய் சுவிசேஷத்தை பரப்பணும் அப்படின்னு ஒரு விருப்பத்தை கொடுத்திருக்கார், ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், நோக்கத்தை வைத்திருக்கிறார். பவுலுக்கு நல்லாவே தெரியும், இதுதான் கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். ஆனா இப்போ ஒரு சூழ்நிலை நிமித்தமா கிட்டத்தட்ட ஜீவனே போற அளவுக்கு ஆயிடுச்சு. இதிலிருந்து மீள முடியாத அளவுக்கு சூழ்நிலை தெரியுது. அவருக்கு ஒரே வருத்தம், கீழே போயிட்டார். அடி பவுல், அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி பேசுகிறோம். சாதாரண மனுஷனா இவர், நம்பிக்கையை போதிக்கிற ஒரு ஆள். அவரே பாருங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டார் பிரச்சனை நிமித்தமாக. ஒரு ஆழத்துக்கு போயிடுறார். பிரச்சனை பெருசுன்றது அது தனி, அதை காட்டின பிரச்சனைனா இவரை அந்த அளவுக்கு அது பாதிச்சிருச்சு. அந்த ஆழத்துக்கு போன பிறகு ஒரு காரியத்தை உணர்றார். என்னது? 9ஆம் வசனத்தில் அதுதான் வருது. என்ன உணர்றாரு? நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய். ஏன் இதை சொல்றாருங்க? ஏன் இதை பத்தி பேசுறாரு? ஏன்னா இந்த பிரச்சனை அவரை பாதிச்சு, இந்த அளவுக்கு பாதித்த பிறகுதான் அவருக்கே தெரியுது, ஆஹா, நான் கர்த்தர் மேல முழுமையா நம்பவில்லை. எங்கள் மேல் நம்பிக்கையா இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கத்தக்கதாக. ஏன்